காட்டில் மழையும் மண்பானையும். ஒரு அழகான காலை பொழுதுல நாம்பூர் காடு முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு வயசான கழுகு ரொம்பவும் பசியோட நாம்பூர் காட்டுக்கு தன்னோட இரைய தேடி பறந்து வந்துச்சு. அப்படி பறந்து வந்த கழுகு ரொம்பவும் களைப்பா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்திருந்துச்சு. ஐயோ, இந்த வயசான காலத்துல என்னால இந்த பறவைகளை துரத்தி புடிச்சு சாப்பிட முடியல. மழை வேற வர்றது மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு பசியோட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கழுகு சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் அதனோட கண்களுக்கு ஒரு நதியில நிறைய மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறது தென்பட்டுச்சு. ஆகா, இந்த நதியில எவ்வளவு மீன்கள் இருக்கு. இந்த மீன்களை சாப்பிட்டு என்னோட பசிய நான் போக்கிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன கழுகு மீன்களை சாப்பிடுறதுக்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல நதிக்குள்ள இருந்து ஒரு அழகான தங்க மீன் வெளியே வந்துச்சு. அந்த மீன் இந்த வித்தியாசமான வானிலைய ரொம்பவும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட அந்த கழுகு வேகமா அந்த தங்க மீனை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கழுகு தன்னோட இரைய தூக்கிக்கிட்டு பறந்துகிட்டு இருந்த நேரம் காட்டுல வேகமா காற்று வீச ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா கழுகோட கால்ல இருந்து அந்த தங்க மீன் நழுவி காட்டுக்குள்ள விழுந்துடுச்சு. ஐயோ, என்னோட இறை போயிடுச்சே. இனி நான் மறுபடியும் நதியில போய் மீனை தேடணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வயசான கழுகு மறுபடியும் நதியை நோக்கி பறந்து போச்சு. சாரா, விளையாடினது போதும். மழை வர மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தூக்கி இரு, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல சாரா, மழையில நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன அடி வெளுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தன்னோட வீட்டுக்கு பறந்து போனா. அந்த நேரத்துல அந்த தங்க மீன் நேரா குழந்தை சாரா முன்னாடி வந்து விழுந்துச்சு. சின்ன குருவி, நீ தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணிக்குள்ள போகலன்னா இறந்து போயிடுவேன். சின்ன மீனே, நீ பயப்படாத, நான் இப்பவே எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா ரொம்பவும் வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போனா. அம்மா, ஒரு சின்ன மீன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குமா, அதை எப்படியாச்சும் காப்பாத்தணுமா. ஐயோ, இரு சாரா, நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு பானையில கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனும் ரொம்பவும் வேகமா அந்த சின்ன மீனை எடுத்து பானையில இருந்த தண்ணிக்குள்ள போட்டுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. உன்னாலதான் நான் மறுபடியும் உயிர் பெற்றிருக்கேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஒரு கழுகு தான் இங்க தூக்கிட்டு வந்து போட்டுடுச்சு. நல்ல வேளை நான் மறுபடியும் உயிரோட வந்துட்டேன். நம்ம காட்டுல இருக்கிற நதிக்கு கூட்டிட்டு போவியா? என்னோட குடும்பம் எல்லாம் அங்கதான் இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் உங்களை இப்பவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பானையை தூக்கிக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. தங்க மீனை அந்த நதிக்குள்ள விட்டுச்சு. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இருங்க, இந்த நன்றிக்கு பரிசா நான் உங்களுக்கு ஒரு சின்ன கைமாற தர விரும்புறேன் அப்படின்னு சொன்ன அந்த தங்க மீன் நதியோட ஆழத்துக்கு போய் ஒரு பானையை எடுத்துட்டு வந்துச்சு. சின்ன குருவி, இந்த பானை உனக்கு தான். இத நீ வச்சுக்கோ. உன் கஷ்டமான காலத்துல இந்த பானை உனக்கு நிச்சயமா உதவி செய்யும். தங்க மீனே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த பானையை ரொம்பவும் பத்திரமா வச்சுக்கிறேன். ஆனா இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த பானையோட சக்தியை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது தீயவங்களோட கையில கிடைச்சுன்னா ரொம்ப பெரிய ஆபத்து வந்துடும். சரி தங்க மீனே, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த பானையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அன்னைக்கு ராத்திரியே காட்டுல பலமான மின்னலும் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மீனுவோட வீடு ரொம்பவும் பலவீனமா இருந்ததுனால மழை நீர் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம என்னமா பண்றது? நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வருது. நாம இப்ப எங்கம்மா போறது? குருவிகளே, நான் இருக்கும்போது நீங்க பயப்படாதீங்க. என்னால உங்க வீட்டை ரொம்ப வலிமையானதா மாற்றி தர முடியும். ஹை, பானை பேசுது. அம்மா, இங்க பாத்தீங்களா? ஆமா சாரா, அந்த தங்க மீன் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பானை நம்மளோட கஷ்டமான நேரத்துல நமக்கு உதவி செய்யும்னு. என்னோட எஜமானி நீங்க. உங்களோட கட்டளைய நான் நிறைவேற்றுவேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க.
பானையே, இந்த நேரத்துல என் வீடு ரொம்ப ஒழுகுது. நீ என் வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சு தரியா? சரி, நான் நிச்சயமா செஞ்சு தரேன். அப்படின்னு சொன்ன அந்த மந்திர பானை மீனுக்குருவியோட வீட்டின் மேற்கூரையில இருந்த ஓட்டைகளை அடைச்சிடுச்சு. அந்த மோசமான மழை காட்டுல தொடர்ந்து 5 நாட்களா பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் உணவு கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. மீனு, உன் வீட்ல ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா? என்னோட குழந்தைங்க 3 நாட்களா பசியோட இருக்காங்க மீனு. என் வீட்டுல சாப்பாடு இருக்கு, நீங்க இங்கே இருந்துக்கோங்க, நான் இப்ப வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர பானை கிட்ட உதவி கேட்டுச்சு. மந்திர பானையும் மீனுக்குருவிக்கு கூடை நிறைய பழங்களை கொடுத்துச்சு. அட மீனு, இந்த மழை காலத்துல கூடை நிறைய பழங்களா? இது எல்லாம் எனக்கா? ஆமா ஜம்ஜம் அண்ணன், வீட்டுக்கு கொண்டு போய் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. மழைக்காலம் முழுவதும் இத வச்சு சாப்பிடுங்க உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீனு. அப்படின்னு சொன்ன ஜம்ஜம் பறவை அந்த கூடை நிறைய இருந்த பழங்களை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த நேரத்துல காலுவும் ராணியும் ரொம்பவும் பசியா தங்களோட வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஏ ஜம்ஜம், இந்த மழை காலத்துல இவ்ளோ கூடை நிறைய பழங்கள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு இந்த பழங்களை எல்லாம் மீனு தான் கொடுத்தா. உங்களுக்கு வேணும்னா அவளோட வீட்டுல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜம் பறவை அங்கிருந்து பறந்து போச்சு. கலு, வாங்க, அந்த மீனுக்குருவி எல்லாத்தையும் வேற பறவைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம அதுகிட்ட போய் வாங்கிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் வேகமா மீனுவோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. நாங்க 4 நாளா சாப்பிடாம பட்டினியா இருக்கோம். எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூடை நிறைய பழங்களை தான் மீனு. வருத்தப்படாதீங்க, நான் இப்பவே தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுபடியும் அந்த மந்திர பானை கிட்ட போய் கூடை நிறைய பழங்களை கேட்டுச்சு. உடனே மந்திர பானையும் மீனுக்குருவிக்கு பழங்களை கொடுத்துச்சு. அந்த அறையில நடக்கிற எல்லாத்தையும் ராணிக்காகவும் கதவோட ஓரம் வழியா ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கழுவனா, இந்தாங்க, இந்த கூடை நிறைய பழங்களை வச்சுக்கோங்க. மழைக்காலம் முழுவதும் நீங்க பசி இல்லாம இருங்க. உடனே காகங்களும் அந்த பழங்களை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ஐயோ ஐயோ, அந்த மீனுக்குருவி கிட்ட ஏதோ ஒரு மந்திர பானை இருக்கு. அந்த குருவி அந்த பானை கிட்ட பழங்களை கேக்குது. உடனே அந்த பானையும் அது கேட்டபடியே பழங்களை கொடுக்குது, தெரியுமா? ராணி, என்ன சொல்ற? நீ எப்ப இதெல்லாம் பார்த்த? அந்த மீனுக்குருவி கிட்ட எவ்வளவு தானியங்கள் இருக்குன்னு பாக்குறதுக்காக போனேன். அந்த அறையில தான் அது அந்த பானைய மறைச்சு வச்சிருக்கு. அப்படின்னா அந்த பானை இருக்க வேண்டிய இடம் மீனோட வீடு இல்ல, நம்மளோட வீடு அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ராத்திரி நேரம் ஆனதுமே யாருமே பார்க்காத நேரம் மீனுக்குருவியோட வீட்டின் மேற்கூரையில ஒரு சின்ன ஓட்டைய போட்டு அந்த மந்திர பானைய அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுச்சு. மந்திர பானையே, எனக்கு லட்டு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு நிறைய லட்டு தா. என்னால தர முடியாது. நீங்க என்னோட எஜமானி கிடையாது. என் எஜமானி என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன். ஏ பானே, ஒழுங்கா நான் சொல்றத செய், இல்ல உன்னை கீழே போட்டு உடைச்சிடுவேன். காகங்கள் இப்படி மிரட்டுனதுமே மந்திர பானை ரொம்பவும் கோபமாகிடுச்சு. அளவுக்கு அதிகமான கெட்டு போன உணவுகளை அந்த பானையில இருந்து வெளியே வரவழைச்சது. நாத்தம் தாங்க முடியாம 2 காகங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன இது, நாத்தம் தாங்க முடியல. ஏ மந்திர பானையே, நிறுத்து நிறுத்து. ஏதோ சத்தம் கேக்குதுமா, கெட்ட வாடை வேற வருது. ஆமா சாரா, இது காகங்களோட வீட்ல இருந்து வருது. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மந்திர பானையே, கெட்ட உணவை வரவழைக்கிறத நிறுத்துங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே மந்திர பானை உணவு வரவழைக்கிறத நிறுத்திடுச்சு. நாத்தம் தாங்க முடியாம காகங்கள் அந்த வீட்டை விட்டே பறந்து போயிட்டாங்க. மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட மந்திர பானைய நான் வீட்டுல வச்சு கஷ்டமான நேரங்கள்ல எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் விக்கி விசு, ஹாய் பாலகிருஷ்ணன், சக்தி தரேஷ், தஷ்வந்த், ஹரிஸ் கல்யாண், தக்ஷித், எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மாய தேவிகா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
ஹாய் மஞ்சரி, சந்தோஷ், முத்து, ரிஷிமா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரிஃப்கா பாப்பா. ஹாய் வாகை. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.